ஒரு முறை டெல்லியில் இருந்தபோது அவுரங்கசீப் யானை மீது அமர்ந்து ஆக்ராவிற்கு கிளம்பினார். அப்போது செங்கோட்டைக்கு வெளியே ஜூமா மசூதி அருகில் கூட்டமாக பலர் ஓவென்று வாய்விட்டு அழுத வண்ணம் நிற்பதைக் கண்டு ஆர்வ மிகுதியால் யானையை விட்டு கீழே இறங்கி அங்கே சென்றார் பாதுஷா. கொடும்பாவி ஒன்று பிணம் போல மலர்கள் தூவப்பட்டு கீழே இருத்தப்பட்டிருந்தது. நகரத்தின் இசைக்கலைஞர்கள் பலர் அங்கே கூடியிருந்தனர். என்ன இது, ஏன் அழுகிறீர்கள் என்று பாதுஷா வினவ, சக்கரவர்த்தி, நாங்கள் எல்லோரும் இசைக்கலைஞர்கள். இதோ கீழே கிடப்பது இசை. தங்கள் ஆட்சியில் அதன் உயிர் போய்விட்டதால் அதை நல்லடக்கம் செய்ய கிளம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு போடு போட்டார்கள். வந்த புன்னகையை அடக்கிக் கொண்ட அவுரங்கசீப் முகத்தில் துளியும் சலனம் காட்டாமல், ஓ, இசை இறந்து விட்டதா? அதில் எனக்கு சற்று சந்தேகம் இருந்தது. இறந்தது உண்மை என்பது மகிழ்ச்சியான செய்தி. அதன் ஆத்மா சாந்தியடைய நாம் எல்லோரும் இறைவனை வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டுச் சென்ற சக்கரவர்த்தி திரும்பி பார்த்து, மறுபடியும் உயிர் வந்து தொலைக்கப் போகிறது. ஆகவே எதற்கும் சற்று ஆழமாகவே அடக்கம் செய்யுங்கள் என்றார். இசைக்கலைஞர்கள் வெறுத்துப் போய் உட்கார்ந்து விட்டார்கள். இவை தவிர இலக்கியம், ஓவியம் எதுவும் வளரவில்லை அவுரங்கசீப் ஆட்சியில். கட்டடக்கலையில் ஓரளவு நாட்டம் செலுத்தினார் அவுரங்கசீப். அவர் மனைவி தில்ரஸ் பானு பேகம் கல்லறையை தெற்கே அவுரங்காபாத் நகரில் தாஜ்மஹால் பாணியில் கட்டினார் பாதுஷா. கட்டடக்கலை வல்லுநர்கள் அதை அழகான ஒன்றாகவே கருதுகிறார்கள். இருப்பினும் எல்லோரும் தாஜ்மஹாலுடன் அதை ஒப்பிட்டு பார்த்து தாழ்த்தி பேசியே ஒரு வழியாக்கிவிட்டனர். செங்கோட்டைக்குள் பாதுஷா கட்டிய முத்து மசூதி கச்சிதமான அழகான ஒரு படைப்பு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஜூமா மசூதிக்கு ஷாஜஹான் ஊர்வலமாக சென்றபோது டிராஃபிக் ஜாம் ஏற்படுவது வழக்கம். மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்று எண்ணிய அவுரங்கசீப் ஜூமா மசூதியை மக்களுக்கு தொழுகைக்காக விட்டுக் கொடுத்துவிட்டு தனக்காக கோட்டைக்குள் கட்டிக்கொண்ட சிறு மசூதிதான் முத்து மசூதி. லாகூரில் சக்கரவர்த்தி கட்டிய பாதுஷாஹி மசூதி அழகிய எளிமையான சதுர டிசைன்களுடன் நவீன அழகுடன் கட்டப்பட்டாலும் அதையும் சில வரலாற்றாசிரியர்கள் டெல்லி ஜூமா மசூதியுடன் ஒப்பிட்டு இரண்டாம் பட்சம் என்று உதட்டை சுளிக்கின்றனர். ஷாஜஹான் படைத்த தாஜ்மஹால் காதலையும் கனிவையும் சோகத்தையும் ஒரு கலைஞனுக்குரிய உணர்ச்சி பிரவாகத்தையும் இனம் புரியாமல் பிரதிபலிக்கிறது. மகா சீரியஸ் மன்னரான அவுரங்கசீப் படைப்புகளில் இதுபோன்ற உணர்ச்சிகள் எதுவும் பார்ப்பவர்களின் இதயத்தை தொட்டு சிலிர்ப்பு ஏற்படுத்தவில்லை என்பதாலோ என்னவோ பாதுஷாவின் படைப்புகளுக்கு வரலாற்றில் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. கடைசி கால கவலைகள். தோல்வி என்பது வினாடியில் எரிக்கும் மின்னலைப் போலவோ கண நேரத்தில் பெருக்கெடுத்து மூழ்கடிக்கும் வெள்ளத்தைப் போலவோ வந்து சேரும் என்பது நியதி அல்ல. வறட்சி சூழ்ந்த முடிவில்லாத பாலைவனமாக ஒருவரை அது படிப்படியாக சூழ்ந்து கொள்வதும் உண்டு. அவுரங்கசீப் அனுபவித்தது இரண்டாம் வகைதான். சுருக்கமாகச் சொன்னால் ஆலம்கீரின் கடைசி காலம் சோகம் மிகுந்தது. தன் 50 ஆண்டு கால ஆட்சியின் முடிவில் மொகலாய சாம்ராஜ்யம் பொலபொலவென்று சரியத் தொடங்கிவிட்டது சக்கரவர்த்திக்கு புரிந்து போனது. அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்திய கவலை ஒருபுறமும் குடும்பச் சூழ்நிலை ஏற்படுத்திய வேதனை இன்னொரு புறமும் அவுரங்கசீப்பை வாட்டி வதைத்தன. நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி வீழ்ச்சியை மெனக்கெட்டு வரவழைத்துக் கொண்டார் இந்த சக்கரவர்த்தி என்பதையும் சொல்ல வேண்டும். கடைசி காலத்தில் அன்பு பாசம் எதற்கும் இடமில்லாமல் அவுரங்கசீப்பின் தனிப்பட்ட வாழ்க்கையும் வெறிச்சென்று போனது. யாரையும் அருகே நெருங்க விடாமல் தனிமையில் தவித்தார் பாதுஷா. அக்டோபர் 1657 முதல் மனைவி தில்ரஸ் பானு பேகம் என்று ஆரம்பித்து வரிசையாக சக்கரவர்த்தியின் 3 மனைவிகள் மரணமடைந்தனர். சில காலமே நெருக்கமாக வாழ்ந்த ஹீராபாயைச் சேர்த்தால் 4.
கடைசி நாட்களில் தந்தையின் அத்தியாவசிய தேவைகளை கவனித்துக் கொள்ள வயது முதிர்ந்த ஒரு மகள் ஜீனத்துன்னிசா, பேச்சு துணைக்கு கடைசி மனைவி உதய்பூரி பேகம், இவர்களே அறைக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். காஷ்மீரைச் சேர்ந்த இந்து பெண்மணி உதய்பூரி முன்பு தாராஷுகோவின் அந்தப்புறத்தில் இருந்த அவரை பிற்பாடு அவுரங்கசீப் மணம் புரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அவுரங்கசீப்பின் மூத்த மகன் முகமது சுல்தான் தந்தையிடமிருந்து பிரிந்து ஷியா பிரிவை தழுவிய சித்தப்பா ஷூஜாவுடன் சேர்ந்து கொண்டு அதனால் சக்கரவர்த்தியின் கடுங்கோபத்திற்கு ஆளானது பற்றி முன்பே குறிப்பிட்டிருந்தோம். 20 வயது நிரம்பிய இந்த மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் தள்ளினார் அவுரங்கசீப். கடைசி வரை மன்னிப்பு கிடைக்காமல் 16 ஆண்டுகள் சிறையில் வாடிய இந்த மூத்த இளவரசர் டிசம்பர் 1676 சிறையிலேயே இறந்து போனார். ஷா ஆலம் என்று அழைக்கப்பட்ட இரண்டாவது மகன் ஆசம் அவுரங்கசீப்பிற்கு பிறகு பகதூர் ஷா என்ற பட்டப்பெயருடன் முடிசூட்டிக் கொண்டவர். இவர் பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்களுடன் இரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டதாகவும் கஜானா பணத்தில் கை வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். கைது செய்யப்பட்டு அவுரங்கசீப் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அவருக்கு கிடைத்தது 8 ஆண்டுகள் சிறைவாசம். விடுதலையான பிறகும் தந்தை காலடியோசை கேட்டாலே உடல் நடுங்கும் அளவிற்கு பயந்து போய் வாழ்ந்தார் இந்த இரண்டாம் இளவரசர். 3ஆம் மகனான ஆசாம் தந்தையிடம் தண்டனை என்று எதுவும் பெறாமல் தப்பித்தாலும் இவராவது சற்று தலையெடுப்பார், திறமை காட்டுவார் என்ற அவுரங்கசீப்பின் நம்பிக்கை கடைசியில் பொய்த்தது. முன்கோபம், ஆத்திரம், அகம்பாவம் போன்ற சகல வேண்டத்தகாத குணநலன்களும் கொண்ட இளவரசர் ஆசாம் அவுரங்கசீப்பின் மறைவுக்குப் பிறகு நடந்த வாரிசு போரில் கொல்லப்பட்டார். 4வது மகன்தான் துர்காதாசுடன் கூட்டிச் சேர்ந்து புகழ்பெற்ற அக்பர். ராஜபுத்திரர்கள் உதவியோடு தந்தைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி பிறகு ஆப்கானிஸ்தானிற்கு தப்பியோடி நிராதரவாக உயிர் விட்டவர் இவர். சற்று வயதான காலத்தில் சக்கரவர்த்திக்கு கடைசியாக பிறந்த காம்பக்ஷ் என்னும் மகனும் உருப்படவில்லை. அந்தப்புறத்தில் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டு சீரழிந்து போனவர் இந்த இளவரசர். சிவாஜியின் வாரிசு ராஜாராமை வழிக்கு கொண்டு வர செஞ்சிக்கு அனுப்பப்பட்ட டெல்லி படைக்கு தலைமை தாங்கிச் சென்ற காம்பக்ஷ் அங்கே தன் வீரத்தை காட்டுவதற்கு பதில் தந்தையின் அனுமதி இல்லாமல் எதிரியுடன் இரகசியமாக சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள முயன்று அந்த குற்றத்திற்காக அவுரங்கசீப்பால் சில ஆண்டுகள் சிறைக்கு அனுப்பப்பட்டார். இவரும் பிற்பாடு வாரிசு போரில் கொல்லப்பட்டார். ஷாஜஹான் தன் மகன் தாராவிற்கு சோதனைகளை சந்திக்கும் நெஞ்சுறுதியை புகட்டாமல் அளவுக்கு அதிகமாக அரவணைப்பும் பாசமும் காட்டியதால் அந்த மகன் வீழ்ச்சியடைந்தார் என்பது பொதுவான கருத்து. அவுரங்கசீப் விஷயம் வேறு. மகன்களுக்கு எந்தவிதமான சுதந்திரமும் தராமல், அவர்களுடைய சுயமரியாதையை பற்றி துளியும் கவலைப்படாமல் அவமரியாதையாக அவர்களை நடத்தினார் சக்கரவர்த்தி. அவுரங்கசீப்பின் இந்த அணுகுமுறையும் தோல்விதான் அடைந்தது. அவுரங்கசீப்பின் மூத்த மகளான ஷெபூன்னீசாவும் பாதுஷாவின் கோபத்திலிருந்து தப்பவில்லை. புகழ்பெற்ற கவிஞரான இந்த மகள் தந்தைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய தம்பி அக்பருக்கு பாசத்துடன் எழுதிய கடிதம் அவுரங்கசீப் கையில் சிக்க மகளுக்கு 21 ஆண்டுகள் சிறை தண்டனை தந்தையால் வழங்கப்பட்டது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, ஒருவேளை தன் தந்தை ஷாஜஹானுக்கு நேர்ந்த கதி தனக்கும் மகன்களால் ஏற்படுமோ என்ற லேசான பீதியும் பாதுஷாவிற்கு கடைசி காலத்தில் வந்து சேர்ந்தது. மகன்கள் யாரேனும் சக்கரவர்த்தியை பார்க்க அவரது பிரத்யேக அறைக்குள் எட்டி பார்த்தாலே அவர்கள் பாதுஷாவால் விரட்டி அடிக்கப்பட்டனர். அதே சமயம் கவலைகளுக்கு மத்தியிலும் கடமைகள் தொடர்ந்தன. இதோ கிருஷ்ணா நதிக்கும் பீமா நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை ஆண்டு வந்த கன்னட சிற்றரசர் பிடியநாயக்கர் மொகலாய பாதுஷாவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் செய்தி வருகிறது. கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவுரங்கசீப் தலைமையில் ஒரு படை அந்த சிற்றரசரை தண்டிக்க கிளம்புகிறது. சக்கரவர்த்திக்கு வயது என்ன தெரியுமா? 86. நாடாளப் பிறந்தவர்களுக்கு ஓய்வு கிடையாது என்று பாதுஷா முன்னொரு சமயம் சொன்னது நம் காதில் ஒலிக்கிறது. பிடியநாயக்கருக்கு
மராட்டியர்கள் உதவி அனுப்பியதால் முகலாயர் முற்றுகை 3 மாதங்கள் நீடிக்கின்றன. ஒரு வழியாக ஏப்ரல் 1705 எதிரியின் கோட்டை வீழ்கிறது. அங்கிருந்து கிளம்பி அருகேயுள்ள தேவப்பூர் கோட்டையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று காய்ச்சலால் பீடிக்கப்படுகிறார் பாதுஷா. அந்த நிலையிலும் தட்டுத் தடுமாறி தொழுகைக்குச் செல்கிறார். தவிர மனுக்கள் படிப்பது, விருந்தாளிகளையும் தூதர்களையும் சந்திப்பது போன்ற கடமைகளையும் விடவில்லை சக்கரவர்த்தி. கூட இருந்தவர்கள் கவலையில் ஆழ்ந்தனர். அதோடு பயமும் அவர்களை தொற்றிக் கொண்டது. சுற்றிலும் பரம எதிரிகளான மராட்டியர்கள் வாழும் மலைப்பகுதிகள். திடீரென்று மன்னர் இங்கு போய் தலையைச் சாய்த்துவிட்டால் நம்கதி என்கிற எண்ணம் அவர்களை நடுங்க வைத்தது. என்ன செய்ய? அந்த அளவுக்கு மன்னரின் ஆணைகளையும் ஆலோசனைகளையும் நம்பியே எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜுரத்தால் பீடிக்கப்பட்ட பாதுஷாவை அகமது நகர் அழைத்துச் செல்ல பல்லக்கு கொண்டு வந்தார்கள். கைத்தாங்கலாக அழைத்து வரப்பட்டு பல்லக்கில் ஏறி அமர்ந்த சக்கரவர்த்தியின் உதடுகள் ஒரே ஒரு முறை மூச்சை விடுவதற்குள், கண்ணைச் சிமிட்டுவதற்குள் வினாடியில் உலகமே மாறிப்போகிறது என்று முணுமுணுக்கின்றன. அகமது நகர் சென்றடைந்தவுடன் உடலும் உள்ளமும் துவண்டு போன நிலையிலும் மகன்களுக்கு கடிதங்கள் டிக்டேட் செய்தார் அவுரங்கசீப். ஆளுக்கொரு படையுடன் அரியணைக்காக வாரிசுகள் தயாராகிக் கொண்டிருக்கும் செய்தி அவரை திகைக்க வைக்க, எனக்குப் பிறகு அழிவுதான் என்று தொடர்ந்து புலம்பினார் சக்கரவர்த்தி. வேண்டுமானால் நாட்டை பிரித்துக் கொள்ளுங்கள், தலைகள் உருள வேண்டாம், இரத்த ஆறு ஓட வழிவகுக்காதீர்கள் என்று மகன்களுக்கு கெஞ்சல் கடிதங்கள் அனுப்பினார் பாதுஷா. மகன்களுக்கு நாட்டை பிரித்துக் கொடுக்கும் ஒரு திட்டத்தை காகிதத்தில் எழுதி தலையணக்கி அடியில் வைத்தார் மன்னர் என்று கூறப்படுகிறது. ஆனால் தந்தையின் அறிவுரைகளை கேட்கும் மூடில் இல்லை மகன்கள். குறிப்பாக தன் மகன் ஆசாத்திற்கு பாதுஷா கடைசியாக எழுதிய கடிதம் சோகமயமானது. அதிலிருந்து சில பகுதிகள். அன்புள்ள ஆசாம், அமைதி நிலவுக. என் கடைசி காலம் நெருங்கிவிட்டது. தள்ளாமை வாட்டுகிறது. என் கைகளிலும் கால்களிலும் சக்தி அகன்றுவிட்டது. தன்னந்தனியாக இந்த உலகுக்கு வந்தேன். தனியாக திரும்பச் செல்லப் போகிறேன். நான் யார் என்பதோ, எதற்காக பிறந்தேன் என்பதோ எனக்கு புரியாத புதிர். இறைவன் நெருங்கி வருவது என் கண்முன் நிழலாடுகிறது. பாவங்களால் இருண்டு போன என் விழிகள் இறைவன் என்னும் ஒளி வீசும் அற்புதத்தை காண முடியாமல் தவிக்கிறது. உலகுக்கு எதையும் நான் கொண்டு வரவில்லை. திரும்பும்போது என் பாவங்களைச் சுமந்து கொண்டு செல்லப் போகிறேன். எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? புரியவில்லை. இறைவனின் எல்லையில்லா கருணை பற்றி எனக்குத் தெரியும்தான். இருப்பினும் ஏதேதோ கவலைகளும் பயமும் என்னை தவிக்கச் செய்கின்றன. இதோ நான் தன்னந்தனியாக படகில் ஏறி என் நீண்ட பயணத்தை துவக்க கிளம்புகிறேன். மகன்களாகிய உங்கள் கடமைகளை மறக்காதீர்கள். கடவுளின் குழந்தைகளான மக்களை காப்பாற்றுங்கள். முஸ்லீம் வீரர்கள் பிரிந்து நின்று வெட்டி கொன்று கொள்ள வழிவகுக்காதீர்கள். என் பேரன் பகதூருக்கு இந்த தாத்தாவின் ஆசிகள். நான் இறப்பதற்குள் அவனை பார்க்க வேண்டும் என்ற என் ஆசைதான் நிறைவேறவில்லை. பரவாயில்லை, எல்லாவற்றையும் இயக்குபவர் இறைவனே. மகனே, வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். 1707 பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமையன்று காலையில் தொழுகை முடித்துவிட்டு தட்டுத் தடுமாறி மெல்லத் திரும்பி வந்து படுக்கையில் சாய்ந்து கொண்ட ஆலம்கீர் அவுரங்கசீப் பாதுஷாவின் உதடுகள் தொடர்ந்து இறைவனின் பெருமையை முணுமுணுத்தவாறு இருந்தன. விரல்கள் ஜெபமாலையை உருட்டிக் கொண்டிருந்தன. திடீரென்று சக்கரவர்த்தியின் மூச்சு கடைசி முறையாக வெளிப்பட்டு முடிவாக நின்று போனது. அவுரங்கசீப் இறந்தபோது அவருக்கு வயது 91 சில மாதங்களும். சக்கரவர்த்தியின்
உயிலின்படி என் கைகளால் தைக்கப்பட்ட குல்லாய்களை விற்ற பணம் 4 ரூபாய் 2 அணாக்கள் தலையணைக்கடியில் இருக்கிறது. உடலை போர்த்துவதற்கு துணி வாங்க அதை பயன்படுத்துங்கள். புனித குர்ஆனிலிருந்து நான் எடுத்த நகல்களுக்காக எனக்கு கிடைத்த சம்பளப் பணம் 305 ரூபாய் என் பிரத்யேக கைப்பையில் இருக்கிறது. அதை நான் இறந்த நாளன்று ஏழைகளுக்கு விநியோகிக்கவும். இந்த நாடோடியின் கல்லறை மிகவும் எளிமையாக வானத்தை பார்த்தவாறு இருக்க வேண்டும். எந்தவிதமான அழகோ ஆடம்பரமோ செய்யக்கூடாது. ஊர்வலம், இசை எதுவும் இருக்கக்கூடாது. என் கல்லறை மண்ணால் மூடப்பட்டிருக்கட்டும். அங்கே பசுமையாக செடிகள் வளரட்டும். மறைந்த பாதுஷாவின் விருப்பப்படியே எல்லாம் நிறைவேறியது. தௌலதாபாத் அருகே 6 மைல் தொலைவில் உள்ள குல்தாபாத்தில் உள்ள ஷேக் ஜைனுதீன் போன்ற மகான்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் முற்றத்தில் ஓரமாக எளிமையாக அடக்கம் செய்யப்பட்டார் இந்த கடைசி முகலாய நட்சத்திரம். அவுரங்கசீப் இறந்தவுடனேயே அவர் எதிர்பார்த்தபடி வாரிசுகளின் வாட்கள் இரத்தப் பசியோடு உரைகளிலிருந்து கிரீச்சிட்டு உயர்ந்தன.